யூடியூப்ல ஹவ் டு பிகம் ரிச் அப்படின்னு சொன்னா நிறைய வீடியோஸ் வந்து நிக்குது. பட் ஸ்டில் எனக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு. உண்மையாலே எவ்வளோ காசு இருந்தா ஒருத்தனால பணக்காரனா இருக்க முடியும்? இல்ல எவ்வளோ காசு ஒருத்தனை மிடில் கிளாஸ்ல இருந்து பணக்காரனா மாத்தும்? அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்த்தா, அப்படிப்பட்ட எந்த வீடியோவுமே இப்போ வரைக்கும் நான் பார்க்கல. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, பெர்சனலா என்னோட வாழ்க்கையையும், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது, நிறைய ஷாக்கிங் ரிசல்ட் வந்து எனக்கு தெரிஞ்சது. ஸோ இந்த வீடியோல அத பத்தி எல்லாமே நம்ம ஷேர் பண்ண போறேன். ஸோ இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் 2 டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். நம்பர் 1, இந்த வீடியோ கம்ப்ளீட்லி எஜுகேஷன் பர்ப்பஸா இருக்க போகுது. ஸோ நீங்க வாழ்க்கையில எடுக்க போற முக்கியமான விஷயங்களுக்கு நீங்க தான் பொறுப்பாகணும். ஸோ நான் சொல்ற நிறைய முரண்பாடுகள் இருக்கலாம். சரிங்களா? 2வது, யூடியூப்ல வீடியோ போட்டு பணம் சம்பாதிக்கிற எத்தனையோ பேர் மாரி நானும் ஒருத்தன் தான். ஸோ இதே மைண்ட் செட்டோட, இதே மோட்டிவோட வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். எவ்வளோ பணம் இருந்தா ஒருத்தனால பணக்காரனா இருக்க முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு உங்க கேள்வி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, லிட்டரலா உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருந்தாலும் உங்களால பணக்காரனா ஆக முடியாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. என்னடா கிறுக்கு மாரி பேசுற அப்படின்னா, கம்மிங் டூ த பிராக்டிகல் ரியாலிட்டி, இந்த உலகத்துல மனுஷன் தனக்கு போதும் அப்படின்னு யோசிச்சு சொல்ற ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, பணம் தான். எஸ், நீங்க யார்ட்ட வேணா கேட்டு பாருங்களேன். உனக்கு எவ்வளோ பணம் இருந்தா போதும்ன்னு கேட்டா, அவன் போதாது, போதாதுன்னு தான் சொல்லிட்டு இருப்பானே தவிர, இவ்வளோ பணம் இருந்தா போதும் அப்படின்னு சொல்ல மாட்டான். இல்ல அந்த டைம்க்கு இது போதும்ன்னு சொல்லிட்டு, அடுத்த அப்கிரேட் அப்போ இன்னும் வேணும்னு தான் கேட்பான். ஸோ போதுன்ற வார்த்தைக்கும், பணத்துக்கும் தூரம். எதிர் தூரங்கள் மாரி. சரிங்களா? எவ்வளோ பணம் வந்தாலும் மனுஷன் அத அக்செப்ட் பண்ற மனநிலையில தான் சுத்திக்கிட்டு இருக்கான். ஸோ விச் மேக்ஸ் ரிச் பீப்பிள் ரிச் அண்ட் புவர் பீப்பிள் புவர். ஸோ எந்த ஒரு விஷயம் ஒருத்தனை பணக்காரனாக்குது, எந்த ஒரு விஷயம் ஏழையாக்குது அப்படின்ற கேள்வி உங்களுக்கு இருந்தா மட்டும் தான், எவ்வளோ பணம் இருந்தா நீங்க பணக்காரனா இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுறதுக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்க போயிட்டு ரோட்ல பிச்சை எடுத்துட்டு இருக்க ஒரு பிச்சைக்காரங்களுக்கு கேட்டீங்க அப்படின்னா, அடுத்த வேளை எனக்கு சோறு இருந்தா போதும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அவர பொறுத்தவரைக்கும் அடுத்த வேளை சோறு கிடைச்சாலே அவரு பணக்காரன் தான். ஸோ இதே ஒரு பிசினஸ் மேன கேட்டீங்க அப்படின்னா, இந்த வாட்டி எனக்கு ரூ. 1,00,00,000 ப்ராஃபிட் வந்தா தான், அதுலருந்து எனக்கு ரூ. 70,00,000 கிடைக்கும். ஸோ எனக்கு ரூ. 1,00,00,000 இருந்தா தான் நான் பணக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ உங்க 2 பேருக்கும் உள்ள ஒரே ஒத்துமை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். எஸ், இப்போ அந்த பிச்சைக்காரருக்கு அடுத்த வேளை சோறு கிடைக்குது அப்படின்ற சந்தோஷமும், அந்த பிசினஸ் மேனுக்கு அடுத்தது கோடிய பார்க்கறதும் ஒரே ஹாப்பினஸ் தான். எஸ், இங்க கோல்ஸ் வேணா வேற வேறையா இருக்கலாம். பட் ஹாப்பினஸும் மட்டும் இல்லாம சாட்டிஸ்ஃபேக்ஷனும் வந்து சேம் தான். நீங்க எந்த களத்துல இருக்கீங்க, அந்த எந்த களத்துக்கான ரிவார்டு உங்களுக்கு கிடைக்குதுன்றத பொறுத்து தான் உங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனே வந்து ஏற்படும். கொஞ்சம் குழப்பமா இருக்குல்ல? நான் ரொம்ப பெக்யூலரான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க கூட கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ சைக்கிள்ல போற ஒருத்தருக்கு பைக் வாங்கணும்னு ஆசை. சைக்கிள்ல போற ஒருத்தருக்கு கார் வாங்கணும்னு ஆசை. கார்ல போற ஒருத்தருக்கு ஃப்ளைட் வாங்கணும்னு ஆசை இருக்கும். இதுதான் வந்துட்டு நிதர்சனமான உண்மை. ஸோ இன்னும் மிடில் கிளாஸ் மைண்ட் செட்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, வாடகை வீட்ல இருக்க ஒருத்தருக்கு, ஐயோ! நம்மளுக்கு சொந்தமா வீடு இருந்தா நல்லா இருக்கேன்னு தோணும். சொந்த வீட்டுக்காரருக்கு இன்னும் ஒரு வீடு தான் நல்லா இருக்குமேன்னு தோணும். சரிங்களா? ஸோ ஆசைகள் வந்து மூவ் ஆன் ஆயிட்டு தான் இருக்கும். எப்பவுமே ஒண்ண விட ஒண்ணு பெட்டர் ஆயிட்டு தான் இருக்கும். ஸோ எது வந்து ஒருத்தன பணக்காரனா மாத்துது? ஸோ இந்த கேஸ்ல வந்து பணம் கிடையாது. ஸோ நம்ம மைண்ட் செட் தான் நம்மள வந்து பணக்காரனா மாத்துது. ஸோ மனி இஸ் நாட் அ மனி கேம். இட் இஸ் அ மைண்ட் கேம். இதுதான் நான் பண்ண ரிசர்ச்ல கண்டுபிடிச்சது. அது மட்டும் இல்லாம இத பத்தி டீடைல்டான ஒரு வீடியோ நான் YouTubeல போட்டிருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல இல்ல கமெண்ட் செக்ஷன்ல நான் இத வந்து லிங்க் குடுக்குறேன். பின் பண்ணி வைக்கிறேன். வேணும்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ பேக் டு த டாபிக். இந்த மைண்ட் செட் உங்களுக்கு இல்ல. அதாவது உங்களுக்கு போதும் அப்படின்ற மைண்ட் செட் உங்களுக்குள்ள இல்ல அப்படின்னா, உங்களுக்கு 2 விஷயங்கள் வந்து பொறக்கும். நம்பர் 1 பார்த்தீங்க அப்படின்னா கிரீட். 2வது பார்த்தீங்க அப்படின்னா ஃபியர். அதாவது 1 பேராசை, 2வது பார்த்தீங்கன்னா பயம். என்னடா எனக்கு புரியல, கொஞ்சம் புரியிற மாரி சொல்லு அப்படின்னு. ரொம்ப சிம்பிள். நான் ரொம்ப எதார்த்தமான ஒரு எக்ஸாம்பிள சொல்றேன். இப்போ நீங்க வந்துட்டு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருக்க ஒரு பையன்னு வச்சுக்கோங்க. உங்கள வந்து கஷ்டப்பட்டு படிக்க வைப்பாங்க. நீங்க படிச்சு ஒரு கம்பெனில ஒரு நல்ல வேலையில போய் ஜாயின் பண்ணுவீங்க. இத வந்து ஒரு ஸ்டேஜ் எடுத்துக்கலாம். உங்க லைஃபோட முதல் ஸ்டெச், முதல் அப் இத எடுத்துக்கலாம். நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த எம்ப்ளாய்மென்ட்ல இருந்து அடுத்த அப் தான் போக ட்ரை பண்ணுவீங்க. இங்க தான் வந்துட்டு கிரீட் வந்து ஒர்க் ஆகுது. ஏன்னா, உங்கள படிக்க வச்சப்போ, உங்க ஃபேமிலில அவ்ளோ பெரிய ஃபினான்ஷியல் நாலேட்ஜ் இல்லாம தான் உங்கள வளர்த்துருப்பாங்க. லோன்ஸ் வச்சிருப்பாங்க, நெறைய டெப்த் வச்சிருப்பாங்க. ஸோ நெறைய கஷ்டங்கள்லாம் இருக்கும். நீங்க எம்ப்ளாய்மென்ட் வந்துட்டு திருப்பி உங்க ஓட்ட உடசல அடைக்காம, அதாவது இஎம்ஐஸா இருக்கலாம், கடனா இருக்கலாம், அத அடைக்காம அடுத்த லைஃப்க்கு போறீங்க பார்த்தீங்களா? ஸோ இங்க தான் உங்களுக்குள்ள கிரீட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் நானே வந்துட்டு விதிவிலக்கு கிடையாது. நான் எம்ப்ளாய்மென்ட் ஆனதுக்கு அப்புறம் நான் முதல்ல வாங்குன ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா பைக் தான். ஸோ இஎம்ஐல தான் அந்த பைக் வாங்குனேன். பட் வீட்ல 1008 கடன் இருந்தாலும் நான் அத உதறி தள்ளிட்டு நான் இதுதான் வாங்குனேன். சரிங்களா? ஸோ எம்ப்ளாய்மென்ட் ஆனதுக்கு அப்புறம் என்னோட ஆசைகள் தொறக்கப்படுறது அப்படின்றதுனால, நான் வந்து நெறைய விஷயங்கள் போறேன். ஸோ கிரீட் ஆவுறேன். அதுக்கப்புறம் இந்த இப்ப ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற இந்த ஐஃபோன் வாங்குறேன். நான் சீரியஸா யூடியூப் ஆரம்பிக்கணும்னு ஐஃபோன் வாங்கல. ஐஃபோன் வாங்குன இஎம்ஐ கட்டணும்னு சொல்லி நான் யூடியூப்ல வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எனக்குள்ள வந்து கிரீட் வந்து வர ஆரம்பிச்சது. இது தப்பா ரைட்டான்னு கேட்டீங்கன்னா சப்ஜெக்டிவ் தான். சரிங்களா? நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஸோ இப்ப என்ன ஆகுது அப்படின்னா மேல போகுது. பட் ஸ்டில் நான் கீழ இருக்க அந்த வீட்டு கடன நான் பார்க்கவே இல்ல. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா, எனக்கு நாளைக்கே வேலை போயிடுச்சு. நான் வேலைய விட போறேன். அது அப்பாற்பட்ட பிரச்சனை. ஸோ நாளைக்கே எனக்கு வேலை போயிடுச்சு அப்படின்னா, இப்ப எனக்குள்ள ஒரு பயம் உருவாகுது தெரியுமா? ஐயோ! நாளைக்கு நான் என்ன பண்ண போறேன்? சோத்துக்கு என்ன பண்ண போறேன்? நான் அம்மாவ எப்படி பார்க்க போறேன்? அப்படி சொல்லிட்டு. ஸோ அந்த பயம் என்ன புவரா தான் மாத்துது.
ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ரியாலிட்டி. இது நான் இல்ல. நெறைய மிடில் கிளாஸ் பீப்பிள்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்க மைண்ட் செட்ட நீங்க மாத்தாத வரைக்கும், நீங்க கோடி ரூபாய் இருந்தாலும் ஏழை தான். நீங்க மைண்ட் செட்ட மாத்துனீங்கன்னா, உங்ககிட்ட ரூ. 10,000 இருந்தாலும் நீங்க பணக்காரர் தான். சரிங்களா? நான் என்ன சொல்றேன் அப்டின்னா, நீங்க சிங்கத்துக்கு வாலா இருக்கிறத விட, பூனைக்கு தலையாண்டு போயிடலாம். ஸோ நீங்க என்ன பார்த்து கேட்கலாம். ஸோ இந்த மைண்ட் செட் வரதுக்கு நான் என்ன தம்பி பண்ணணும் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிள் தான். நான் உங்களுக்கு 3 விஷயம் சொல்லி தரேன். இத கரெக்ட்டா வந்து கவனிச்சுக்கோங்க. மறுபடியும் சொல்றேன். நானும் எக்ஸ்பர்ட் கிடையாது. நானும் எப்படியாவது இத வந்து முயற்சி பண்ணி மாஸ்டர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஸோ நம்பர் 1 திங் ஹாப்பினஸ் அண்ட் சேட். எஸ், ஒரு மனுஷனுக்கு தான் இன்பத்தையும், தான் துன்பத்தையும் கண்ட்ரோல் பண்ண கத்துக்கணும். இத வந்து அழகா இங்கிலீஷ்ல எமோஷனல் லாஜிக் திங்க்ன்னு சொல்லிருப்பாங்க. ஸோ இத பத்தி டீடெயில் வீடியோவும் நான் போட்டுறேன். கீழ கமெண்ட் செக்ஷன்ல குடுக்குறேன். வேணா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எமோஷனல் லாஜிக் திங்கிங்கோட சிம்பிளான எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க எப்பப்பலாம் எமோஷனலா யோசிக்கிறீங்களோ, அங்க நீங்க பணத்த லூஸ் பண்றதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. நீங்க லாஜிக்கா யோசிக்க பணம் உங்ககிட்ட வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஓகே. நான் உங்களுக்கு புரியிற மாரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நீங்க ஒரு நியூலி மேரிட் கப்புள்ன்னு நெனச்சுக்கோங்க. நீங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இப்போ தான் வந்துட்டு உங்க வாழ்க்கை தொடங்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோங்க. நீங்க ஒரு ஐடி கம்பெனில வேலை செய்றீங்க. உங்களுக்கு ரூ. 10,000 சம்பளம்னு நெனச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளா தான் நெனச்சுக்கோங்க. உங்களுக்கு 31ஆம் தேதி வந்து சேலரி கிரெடிட் ஆகுது. 1ஆம் தேதியிலிருந்து உங்க ஒய்ஃபோட வெளில போணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. ஸோ வெளில கூட்டு போறப்போ நீங்க எமோஷனலா என்ன யோசிக்கிறீங்கன்னா, என் ஒய்ஃப் கேட்கறது எல்லாமே நான் வாங்கி தரணும். அவள சந்தோஷமா வச்சுக்கணும்னு நெனைக்கிறீங்க. நீங்க இப்ப என்ன பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டே ஷாப்பிங் பண்ணும்போது ரூ. 2000 செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த மாசம் ஓட்டுறதுக்கு மீதி ரூ. 2000 தான் இருக்கும். இது வந்து லாஜிக்கலி பாசிபிளா? அந்த ரூ. 2000 வச்சு உங்களால மாசத்த ஓட்ட முடியுமா? இல்ல நாளைக்கே நீங்க வெளில போணும். இல்ல நாளைக்கே உங்களுக்கு எமர்ஜென்சி செலவு அப்படின்னா செலவு பண்ண முடியுமா? ஸோ இப்ப அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் எமோஷனலா இல்லாம, கொஞ்சம் லாஜிக்கலா உங்களோட பட்ஜெட்ட நீங்க வந்துட்டு ஒதுக்கி இருந்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்க மாசத்த வந்து ஓட்டியிருக்கலாம். ஸோ நீங்க எப்பப்பலாம் எமோஷனலா யோசிக்கிறீங்களோ, அப்பலாம் பணம் உங்கள விட்டுட்டு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ நீங்க எப்பப்பலாம் லாஜிக்கலா யோசிக்கிறீங்களோ, அப்பலாம் பணம் உங்ககிட்ட வரதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. சரிங்க. ஸோ எல்லா டைமும் ஒருத்தரால எமோஷனலாவும் இருக்க முடியாது, லாஜிக்கலாவும் இருக்க முடியாது. அத பேலன்ஸ் பண்ண நீங்க தான் உங்க லைஃப்ல இருந்து கத்துக்கணும். 2வது பார்த்தீங்க அப்டின்னா, பசி. உங்கள சுத்தி நெறைய பேர் இந்த 2 விஷயம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. 1 பார்த்தீங்க அப்டின்னா, "சாப்ட்டே அழிச்சிட்டாங்கடா." 2வது பார்த்தீங்க அப்டின்னா, "வயித்த கட்டி, வாய கட்டி நான் வந்து இந்த பணம் சேர்த்து வச்சேன்னு" சொல்லிட்டு. எஸ், உங்களால பசிய அடக்க முடியல அப்டின்னா, பணம் உங்கள விட்டுட்டு போகும். இந்த விஷயத்துல நான் ரொம்ப வீக். நான் பயங்கரமான ஃபுட்டி. ஸோ நான் வந்து சாப்பாடுக்கு அதிகமா வந்து செலவு பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம, சாப்பாடோட முக்கியமான நோக்கமே நம்ம வயித்த வந்து ஆத்துறதுக்காக தான். சரிங்களா? ஸோ நம்ம கஞ்சி, கூழு குடிச்சா கூட உயிர் வாழலாம். ஒரு ஃபேன்சி ஃபுட் சாப்ட்டா தான் வந்து நம்மளால வயித்த கழுவ முடியும். அப்டிலாம் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி நல்ல ஹெல்த்தியான, ஹைஜீனிக்கான ஃபுட்டுக்கு பிரையாரிட்டி குடுங்க. அதுக்கு வந்து செலவு பண்ணுங்க. அதுக்காக நான் கம்ப்ளீட்டா நீங்க உங்களுக்கு புடிச்ச சாப்பாடு சாப்பிடாதீங்கன்னு சொல்லல. ஸோ அதுக்கேத்த மாரி நீங்க ஒரு ஷெட்யூல போட்டு, நான் இதுக்கு இவ்வளோ தான் செலவு பண்ண போறேன். அந்த செலவுகளுக்குள்ளே சாப்பாடு வந்து சாப்பிட போறேன்னு இருந்தால் மட்டுமே, உங்களால உங்ககிட்ட கொஞ்சம் அமௌண்ட்ட வச்சு ஒரு பணக்கார லைஃப் வந்து வாழ முடியும். அடுத்தது பார்த்தீங்க அப்டின்னா, ஆசைகள். எஸ், உங்களுக்குள்ள இருக்க ஆசைகள நீங்க கட்டுப்படுத்தினால் மட்டும் தான், உங்களால ஒரு பணக்கார லைஃப் வாழ முடியும். உங்ககிட்ட இருக்க பணத்த வச்சு. நீங்க கேட்கலாம், அப்ப ஆசைகளே தப்பான்னு கேட்டா, ஆசை தப்பு இல்ல, பேராசையும் தப்பு கிடையாது. எந்த மாரியான ஆசைகளும், எந்த மாரியான பேராசைகளும் உங்ககிட்ட இருக்கு. ஆசைய கட்டுப்படுத்துறதுன்னா, ரொம்ப பெரிய மேட்டர்லாம் கிடையாது. உங்களுக்கு வரக்கூடிய ஒரு ஆசை, அது உங்களோட ஆசைன்னு தெரிஞ்சுட்டாலே, அது பேராசையா இல்லாம இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், அவன் வீடு வாங்குறான், நானும் வீடு வாங்கணும். அவன் கார் வாங்குறான், நானும் கார் வாங்கணும். அப்டின்ற ஒரு ஆசையா இல்லாம, எனக்கு உண்மையாலே என்ன வேணும்? இப்போ எங்களோட பொருளாதாரம் மேல்படணும் அப்டின்னா, எனக்கு என்னென்ன ஆசைகள்லாம் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் மிடில் கிளாஸ் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் இப்போ கொஞ்சம் முன்னேறணும் அப்டின்னா, நான் ஒரு பிசினஸ் பண்ணா நான் கொஞ்சம் முன்னேறுவேன். ஸோ என் ஆசை என்ன இருக்கணும்னு பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு பிசினஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா, அதுலேருந்து கொஞ்சம் மணி ஜெனரேட் பண்ணணும். அதுக்கான ஸ்கில்ல நான் டெவலப் பண்ணணும். இந்த மாரி ஆசைகள் இருக்கணும். சரிங்களா? பீயிங் ரிச் இஸ் நாட் அ சின். பணக்காரனா இருக்கிறது பாவம் கிடையாது. நீங்க எப்படி பணக்காரன் ஆறீங்க அப்டின்றத பொறுத்து தான், அது வந்து அமையுது. சரிங்களா? ஸோ உங்களுக்குள்ள நல்ல ஆசைகள வளர்த்துக்கோங்க. தேவையில்லாத ஆசைகள் கட்டுப்படுத்த கத்துக்கோங்க. சரிங்களா? மறுபடியும் சொல்றேன். சொன்னா நானும் விதிவிலக்கு கிடையாது. நானும் முயற்சி தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நம்மளுக்குள்ள ஆசைய கட்டுப்படுத்துறதுக்கான பிஹேவியர் நம்மளுக்குள்ள வந்தால் மட்டுமே, நம்ம கிட்ட இருக்க பணத்த வச்சு நம்மளால ரிச்சா வாழ முடியும். ஸோ இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ ஆரம்பிக்கும்போது நம்மகிட்ட எவ்வளோ பணம் இருந்தா பணக்காரன் ஆகலாம் அப்டின்ற மைண்ட் செட்ல இருந்து பிராக்டிகல் ரியாலிட்டிக்கு வந்துட்டோம். அதாவது நம்ம மைண்ட் செட் தான் நம்மள பணக்காரனாவோ, இல்ல ஏழையாவோ மாத்துதுன்னு சொல்லிட்டு, ஸோ நான் இன்னொன்னு சொல்ல ஆசைப்படுறேன். தமிழ்ல ஒரு அழகான பழமொழி இருக்கு. "நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு" சொல்லிட்டு, நம்ம எல்லாருமே ஃபினான்ஷியலா என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறோமே தவிர, நம்ம பாடிய பார்க்க விட்டுறோம். ஸோ நல்ல ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடுங்க. நல்ல ஹெல்த்தியான டயட் ஃபாலோ பண்ணுங்க. நல்லா இருங்க. சரிங்களா? ஸோ நானும் இதெல்லாம் பண்ண முயற்சி பண்றேன். ஸோ இந்த வீடியோ பத்தி நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட சேனல் வந்துட்டு கொஞ்சம் உருப்புற மாரி கண்டென்ட்ஸ் நெறைய போடும். ஸோ நீங்க உருப்படணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட் உருப்படணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை பாய்.